நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லை, ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடகர், இதெல்லாத்தையும் தாண்டி பாடல் ஆசிரியராகவும் பல படங்களில் வேலை பார்த்துருக்காரு, பல பாடல்களை எழுதியும் இருக்காரு. ஸோ இப்போ ஏற்கனவே அவர் மேலே விமர்சனம் இருக்குது. அதாவது தனுஷ் மாதிரி ஆட்கள் பாடல் எழுதுனால நிஜமான பாடலாசிரியர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. உதாரணத்துக்கு கமல் மாதிரியான லெஜண்ட் எழுதுனார்னா உண்மையாலுமே அவர் ஒரு கவிப்பேரரசு வைரமுத்து மாதிரி ஒரு கிளாசிக்கான சாங்ஸையும் அவர் எழுதக்கூடிய திறமை இருக்குது. பட் தனுஷ் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் இந்த கலோக்கிலான வார்த்தைகளை வச்சு பாடல் எழுதுறாரு. அவரை பார்த்து சிவகார்த்தி எழுத ஆரம்பிச்சாரு. இப்படி நிறையவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம ஏற்கனவே பல வருடங்களாக பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, தனுஷ் தான் எப்படி அப்படின்னா இப்போது இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் நிகழ்ந்துருக்குது. அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் இருக்குது. இப்போது இந்த படம் ஜீவிதா மியூசிக் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சிங்கிளை பற்றின அப்டேட்டை நாங்கள் விரைவில் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் தான் நம்ம எஜே சூர்யா அவர்கள் ராயன் படத்தில் தனுஷுக்கு வில்லன் நடித்தவர். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தில் ஒரு க்யூட்டான சாங் இருக்குது. அதுவும் நம்ம பிரியங்கா மோகன் மடிசார் கட்டிக்கிட்டு ஆடுற செம்ம ஜாலியான ஒரு சாங்கு. இந்த சாங்கோட மிக முக்கியமான லிரிக்ஸு, கிட்டத்தட்ட எல்லா லிரிக்ஸையும் ஆக மொத்தம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தனுஷாரோட மகன் யாத்ரா தனுஷ் அப்படிங்கிற விஷயத்த அவரே போட்டு உடச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே பொயட்டு தனுஷ், இப்போது பொயட்டு யாத்ரா தனுஷா அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு நடிகராக தான் வருவார் யாத்ரா தனுஷ், அல்லது இயக்குனராக வருவார் அப்படின்னு நினச்சா யாரும் எதிர்பார்க்காதவாறு பாடல் எழுதி தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு புதுமுக பாடலாசிரியராக யாத்ரா தனுஷர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். அடுத்தடுத்து படங்களில் அவர் ஹீரோவும் நடிப்பார் அப்படின்னு இதன் மூலம் நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ யாத்ரா தனுஷோட பாடல் வரிகளை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.